ஜனவரி மாதம் யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஒரு ஈசாக்குக்காக ஒரு கடா அன்றைக்கு பலி செலுத்தப்பட்டபடியினாலே யெகோவா ஈரேயாக கர்த்தர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. 2வது மாதம் நான் யெகோவா, ஸ்தோத்திரம். யெகோவா என்னும் நாமத்தினாலே கர்த்தர் ஒரு கூட்ட ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். 3வது மாதம் யெகோவா ஏலோஹிம், 4வது மாதம் யெகோவா ராஃபா, 5வது மாதம் யெகோவா ஷம்மா, 6வது மாதம் யெகோவா ராபா. இது என்ன புதுசா? ஆமா, இதெல்லாம் எபிரேய வார்த்தைகள், தேவனுடைய நாமங்கள். அந்த நாமத்தை குறித்ததான அறிவை, வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஸ்தோத்திரம், நீங்க யூடியூப்ல போய் கேளுங்க. ஸ்தோத்திரம், சிட்டி ஐபிஏ சர்ச் அப்படி அடிச்சு நீங்க உள்ள போனீங்கன்னா யூடியூப்ல நீங்க அந்த செய்திகளை கேட்க முடியும். ஸ்தோத்திரம். எனவே ஒவ்வொரு நாமத்தை குறித்து நம்ம ஒவ்வொரு மாதமும் தியானித்தோம். இந்த டிசம்பர் மாதத்திற்காக ஆண்டவர் ஒரு நாமத்தை தந்தார். அதுதான் இயேசு என்ற நாமமாக இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு என்ற நாமம், ஸ்தோத்திரம், அதுதான் எல்லா நாமத்தை விட மிக மேலான ஒரு நாமம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் சொல்ல போனா பழைய ஏற்பாட்டு பக்தர்களில் யாருக்கும் அந்த நாமம் என்ன செய்யப்படல, வெளிப்படுத்தப்படவில்லை. கிருபையாய் இந்த புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் கர்த்தர் இந்த நாமத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஒத்த நாமம், இந்த இயேசு என்ற ஒத்த நாமம், ஸ்தோத்திரம், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அத்தனை நாமத்திற்கும் சமமான ஒரு நாமமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நாமத்தை சொன்ன ஆசீர்வாதம், அந்த நாமத்தை தியானித்தால் ஆசீர்வாதம், அந்த நாமத்தை அறிய அறிய உயர்வு என்றெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாமத்தை அறிந்து கொள்வதற்காக பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் காத்து கிடந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த வெளிச்சம் உண்டாகவில்லை, அவர்களுக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கவில்லை. ஆனால் கிருபையாய் புதிய ஏற்பாட்டு விசுவாச பிள்ளைகளுக்கோ கர்த்தர் இயேசு என்ற அந்த நாமத்தை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்துக்கு முன்னாடி பிசாசு பயப்படுது, வியாதி ஓடுது, அற்புதங்கள் நடக்குது, ஆசீர்வாதமும் உயர்வும் தேவ ஜனத்திற்கு உண்டாகிறது. அந்த நாமத்திற்கு அவ்வளவு ஒரு மேன்மைய மகிமைய கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். அல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தை சொல்ல அறிந்தவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அந்த நாமத்தை சொல்ல சொல்ல அவர்களுக்கு உயர்வு, அந்த நாமத்தினாலே அவர்களுக்கு ஆசீர்வாதம், அந்த நாமத்தினாலே அவர்களுக்கு நன்மை, ஜீவன், பரிபூர்ண ஜீவன், நித்திய ஜீவன் வரைக்கும். நேற்று நைட்டு ஒரு வசனம் படித்தேன், நித்திய ஜீவன் வரைக்கும் அந்த வசனம், அந்த நாமம் நம்மளை கொண்டு போதான். அந்த வசனத்தில் நான் படித்தேன். இந்த உலகத்திலையும் உயர்த்து தான். இந்த உலகம் முடிச்சு கண்ணை மூடுனா மறு உலகத்திலையும் அந்த நாமம் நம்மளை என்ன செய்யுமா? ஸ்தோத்திரம். நித்திய ஜீவன் வரைக்கும் அந்த நாமம் நம்மளை கொண்டு போகுதான். அப்போ அந்த நாமம், ஸ்தோத்திரம், அந்த ஒரே நாமத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த நாமத்தை நான் சற்று உங்களுக்கு ஆழமாக இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். என்னையால் ரொம்ப பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ள முடியலை, ஆனாலும் நான் அதை வேதம் சொல்லுகிறபடினால நான் அதை விசுவாசிக்கிறேன். சரியா? கர்த்தர் நமக்கு அதை தியானிப்பதற்கு உதவி செய்வாராக. எனக்கே இது ஒரு புதிய வெளிப்பாடாக இருக்குது. நிச்சயம் உங்களுக்கும் இது ஒரு புதிய வெளிப்பாடாக இருக்கும். போன வாரம் நான் திருவேங்கநாதபுரத்தில் ட்ரை பண்ணேன். இந்த வாரம் உங்களுக்கு நான் சொல்லித்தாரேன். என்னோடு கூட நீங்கள் வேதத்தை ரோமருக்கு திருப்புங்கள். இந்த நாட்களில் நான் ரோமரை படிச்சுட்டு வர்றேன். ரோமருக்கு திருப்புங்கள். அதில் 2 வசனத்தை கோர்வையாக வாசிக்க நான் விரும்புகிறேன்.
ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 22 மற்றும் 26 ஆகிய வசனங்களை வாசிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். ரோமர் 3, 22, 26 ஆகிய வசனங்களை வாசிப்போமா? அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. போதும். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி. 1. நம்பர் 2, 26 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக. கிருபாதார பலி. ஸ்தோத்திரம். அங்க சொல்லுச்சு 22ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலி. ஸ்தோத்திரம். நான் திரும்பியும் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் விளங்கிக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசம், இங்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசம். அங்க கிடைப்பது தேவ நீதி, இங்கே கிடைப்பது கிருபாதார பலி. அல்லேலூயா. அப்போ இரத்தத்தினாலே ஒரு பலன் கிடைக்குது, நாமத்தினாலே ஒரு பலன் கிடைக்குது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே ஒரு பலன் கிடைக்குது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே ஒரு பலன் கிடைக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த 2 பலனையும் நாம ஒன்று சேர தியானித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். நான் சொன்னேன் போன வாரங்களில், கடந்த நாட்களில், இயேசு கிறிஸ்துவின் நாமம் எப்படி இவ்வளவு வல்லமை உள்ளதாய் மாறியது. நான் 2 காரியம் சொன்னேன். ஒன்று அவருடைய கீழ்ப்படிதல், இன்னொன்று அவருடைய தாழ்மை. இந்த கீழ்ப்படிதலும் இந்த தாழ்மையும் தான் இயேசுவின் நாமத்திற்கு இவ்வளவு பெரிய வல்லமையை கொண்டு வந்தது. அப்படியானால் உங்களுடைய கீழ்ப்படிதலும் உங்களுடைய தாழ்மையும் உங்க நாமத்திற்கு ஒரு பெரிய பேரையும் புகழையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க தாழ்மைப்படுவீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க கீழ்ப்படுவீங்கன்னா, அது உங்களுக்கு பலனை கொண்டு வரும். சரி, இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதல் அவரை எங்க கொண்டு போச்சு? சிலுவைக்கு கொண்டு போயிடு. இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மை அவரை எங்க கொண்டு போச்சு? ரத்தம் சிந்தும்படியாக அவரை கொண்டு போய் விட்டது. அவர் தன்னை தாழ்த்தினதுனால எல்லாரும் அவரை நினைச்சாங்க, அடிச்சாங்க. அவர் கீழ்ப்படிஞ்சதுனால எல்லாரும் அவருடைய ரத்தத்தை என்ன பண்ணாங்க? பூமியில சிந்த பண்ணினார்கள். கீழ்ப்படிந்ததும் தாழ்மையா இருந்ததும் இயேசு கிறிஸ்துவுக்கு வலியை உண்டாக்கியது. ஆனபடினால அவர் ரத்தம் சிந்த வேண்டி இருந்தது. இன்னைக்கும் சில நேரங்களில் ரொம்ப தாழ்மையா போறதுனால உங்களுக்கு என்னதான் உழுது? அடிதான் உழுது. இன்னைக்கும் ரொம்ப கீழ்ப்படிந்து கொண்டே இருப்பதனால சில நெருக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில சந்திக்க வேண்டி இருக்கிறது. ஆனாலும் சொல்லுகிறேன், அந்த கீழ்ப்படிதலும் அந்த நெருக்க தாழ்மையும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மகிமையான மேன்மைக்கு நடத்த போதுமானதாக இருக்கிறது. இந்த கீழ்ப்படிதலும் இந்த தாழ்மையும் தான் ரத்தத்தை சிந்த வச்சது. நான் சொல்ல, இந்த 2ம் சேர்ந்து உண்டாக்கின ரத்தம் சிந்துதல். அந்த ரத்தம் சிந்துதல் என்னத்தை உண்டாக்குதான் தெரியுமா? கிருபாதார பலிய. அந்த இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே உங்களுக்கு என்ன உண்டாகுது? கிருபாதார பலி. சரியா? ஸ்தோத்திரம். இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல். இரத்தம் சிந்தினபடினால், அந்த இரத்தம் சிந்தப்பட்டதே, அந்த இரத்தம் சிந்தப்பட்டதை விசுவாசிக்கிறதினால் கிருபாதார பலி என்ற ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்குது. அதுதான் பாவ மன்னிப்பு. கிருபையினாலே உண்டாகிற பாவ மன்னிப்பு, கிருபையினாலே உண்டாகிற நன்மைகள், கிருபாதார பலி. ஸ்தோத்திரம். அடுத்த லெவல். இப்போ ரத்தம் சிந்தினதுனால அந்த நாமத்துக்கு என்ன வந்துட்டு? வல்லமை வந்துட்டு. அந்த நாமத்தை விசுவாசிப்பதினாலே இன்னொரு பலன் கிடைக்குது. அது என்னவா தெரியுமா? தேவ நீதி. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நமக்கு என்ன கிடைக்குதான்? தேவனுடைய நீதி. ஸ்தோத்திரம். அப்படித்தானே போட்டிருக்கு அந்த 3ஆம் அதிகாரம் 22. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி. ஸ்தோத்திரம். அப்ப நாமத்தை விசுவாசிக்கும் போது தேவ நீதி கிடைக்குது. இரத்தத்தை விசுவாசிக்கும் போது கிருபாதார பலி உண்டாகுது. கிடைக்குது பலனாய் கிடைக்குது. கிருபாதார பலி கிடைக்குது, இங்க தேவ நீதி கிடைக்குது. இந்த 2ம் நம்மளை என்ன ஆக்குது? நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். தேவன் ஒரு மனுஷனை சிருஷ்டிக்கும் போது எப்படி சிருஷ்டிக்கிறாரு? தேவ சாயலா என்ன பண்றாரு? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை என்ன பண்றாரு? சிருஷ்டிக்கிறாரு. அப்போ ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் எப்படி இருந்திருப்பாங்க? தேவ சாயலா இருந்திருப்பாங்க.
ஆனால் என்னைக்கு பிசாசு உள்ள புகுந்து அவங்கள பாவம் செய்ய வச்சானோ அவர்கள் தேவ சாயலை என்ன பண்ணிட்டாங்க? இழந்து. தேவ சாயல் மேன்மையான சாயல், அந்த தேவ சாயலை இழந்து அவர்கள் என்ன ஆனார்களாம்? அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார்கள். பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால பிசாசுக்கு அடிமையாகி அவங்க என்ன ஆகுறாங்க? மனித சாயலா. நல்ல கவனிங்க, நான் பைபிள் காலேஜில் டீச் பண்ண மாதிரி டீச் பண்ணிட்டு இருக்கேன். கர்த்தர் உங்களுக்கு இதை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்வாராக. இதில் ஒரு ரகசியம் இருக்குது, இது ஒரு வெளிப்பாடு. இதை அறிந்தவர்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுவார்கள். கர்த்தரிஸ்தமான 2026 எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை சார்ந்து நம்முடைய சபையை மகிமையான ஒரு சபையாய் மாற்ற ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். நீங்க எல்லாரும் வேத அறிவிலே வளர்ந்து ஸ்தோத்திரம் வேத வித்வான்களாய் மாறுவதற்கு ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதற்காகவே நான் இப்பொழுது அடித்தளம் போடுகிறேன். நல்ல கவனிங்க, ஸ்தோத்திரம். அப்போ ஒரு மனுஷன் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் பாவம் செய்தபடினால அவன் என்னவா மாறுறான்? அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா மாறுறான். ஸ்தோத்திரம். இப்போ தேவ சாயல், மனித சாயல். இப்போ அந்த பாவத்தில் நிலைத்திருந்து இன்னும் பாவத்தை பால போல குடிக்கும் போது மனித சாயலில் இருந்து என்ன சாயலுக்கு மாறுறான்? மிருக சாயலுக்கு மாறுறான். மனிதர்களை விட கேவலமா பிசாசு மனுஷனை என்னவா மாத்துதான்? மிருகத்தை போல மாத்துறான். ரோமர்ல போட்டு அவர்கள் தங்கள் சுவாபத்தை விட்டுட்டு மிருக சாயலுக்கு திரும்பி அப்படி மிருகத்தை போல மாறுறாங்க. மிருக குணமுள்ளவர்களாய் மாறுறாங்க. சில நேரங்களில் மனுஷனை பிசாசு என்னவாக்குது? மிருகமாக்குது. இது மனுஷ லெவலுக்கு கீழே. மனுஷ லெவல் நார்மல் லெவல்னு வச்சுக்கோங்க. பாவத்திலையும் சாபத்திலையும் ஒரு மனுஷனை போடும்போது அவன் எங்க போயிடுறான்? கீழார மிருக சாயலுக்கு போயிடுறான். திரும்ப அவன் மனுஷ சாயலுக்கு வந்து அவன் தேவ சாயலா மாறுவதற்கு தான் இந்த இரத்தமும் இந்த நாமமும் உதவியாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த இப்போ 26 கீழே இருக்கா மேலே இருக்கா? பைபிள் எடுத்து பாருங்க. 26 கீழே இருக்கா மேலே இருக்கா? 22 மேலே இருக்க அந்த வசனம். 26 கீழே இருக்கு. இப்போ இந்த 26 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. திரும்ப கவனிங்க. இப்போ என்னைய பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்க வேலை செய்ய தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியா. பலிக்கும் கிருபாதார பலி. நான் சொன்ன கிருபாதார பலினா என்னது? பாவ மன்னிப்பு. இப்ப மிருகத்து போல இருக்கிற மனுஷனுடைய பாவத்தை எல்லாம் கர்த்தர் மன்னித்து அவனை என்னவா மாத்துறாரு? என்னவா மாத்துறாரு? மனுஷனா மாத்துறாரு. ஏமா டக்குன்னு தேவ மனுஷனா மாற முடியாமா? ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்புக்கு தான் வரணும்? முதல்ல அவன் என்ன ஆகட்டும்? மனுஷனாவது மாறு. சிலரை சொல்லுவாங்களா, நீ முதல்ல திருந்து மனுஷனாவது மாறு. ஒரு மனுஷனா மாறு முதல்ல, அதுக்கப்புறம் தேவ மனுஷனா மாறுறதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். நீ முதல்ல என்னவா மாறு? நார்மலா எல்லாரும் இருக்கிற மாதிரி சாதாரண மனுஷனாவது மாறுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸ்தோத்திரம். யாரை பார்த்து சொல்லுவாங்க? அவன் மனுஷனாவே இல்லை, அவன் மிருகத்தை போல இருக்கிறான், பேய மாறு இருக்கான் அப்படின்னா அவனை முதல்ல என்ன சொல்லுவாங்க? எப்பா நீ திருந்தி, நீ பெரிய இதெல்லாம் செய்ய வேண்டாப்பா, நீ முதல்ல என்னவா மாறு? மனுஷனா மாறு சொல்லுவான். அப்படி மனுஷனா மாறுவதற்கு அவன் இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி சுத்திகரித்து நாயை போல, பேய போல, மிருகத்தை போல இருக்கிற ஒரு மனுஷனை மனித சாயலுக்கு என்ன செய்கிறது? அவனை உருமாற்றுகிறது. அல்லேலூயா. சரி, இப்போ நாயை போல பேய போல இருந்த மனுஷன் இப்போ பாவ மன்னிப்பை பெற்று கிருபாதார பலியினாலே இரத்தத்தை விசுவாசிச்சு என்னவாய் மாறிட்டான்? கவனிங்க, என்னவா மாறிட்டான்? சகோதரர் சொல்லுங்க, என்னவா மாறிட்டான்? மனுஷனா மாறிட்டான். இப்போ ஆண்டவர் மனுஷனா மாறினவனை ஏதேனிலே தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட தேவ மனிதனாய் மாற்ற விரும்புகிறார். ஆனபடினால ஆண்டவர் தம்முடைய நாமத்தை சொல்லி கொடுக்கிறார். மனிதனே, நீ என்னுடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நீ தேவ நீதியை உடையவனாய் மாற முடியும் என்று சொல்லி ஆண்டவர் மனுஷனுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறாரு? தம்முடைய நாமத்தை கற்றுக் கொடுக்கிறார். எப்பா, என் இரத்தத்தினாலே மிருகத்தை போல இருந்த நீனு, சாபத்துக்குள்ள இருந்த நீனு சராசரி மனிதனாய் மாறினாய்.
இப்பொழுது மனிதனாய் இருக்கிற நீ தேவ மனிதனாய் மாறுவதற்கு என் நாமத்தை பயன்படுத்து. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே என்ன பலிக்குதான்? தேவ நீதி அவங்க மேல என்ன செய்தான்? ஸ்தோத்திரம். எந்த வசனத்தை போடணும்? மாத்தணும். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியை விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தேவனுடைய பார்வையில நீதிமான்கள் என்று சொல்லப்படும் அளவுக்கு கர்த்தர் தம்முடைய தேவ நீதியினால் அவர்களை உருமாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம முதல்ல யாரா இருந்தாங்களாம்? சாபத்துக்குள்ள பாவத்துக்குள்ள மிருகத்தை போல இருந்தவங்கள கர்த்தர் தம்முடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே என்னவா மாத்துறாரு? மனுஷனா மாத்துறாரு. ஸ்தோத்திரம். இப்ப மனுஷனா இருந்தா மட்டும் பத்தாது. மனுஷனா மாறுவதற்கு என்ன தேவைப்பட்டுச்சு? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசம் தேவைப்பட்டது. இப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் பாவத்தை மன்னிச்சுன்னு சொல்லி விசுவாசிச்ச உடனே அவன் யாரா மாறுறான்? அவன் யாரா மாறுறான்? மனுஷனா மாறிட்டான். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் மனிதர்களா மாறிட்டாங்க. அது வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க எதை ரொம்ப பலமா விசுவாசிக்கிறாங்க தெரியுமா? இயேசுவின் ரத்தம் என் பாவத்தை என்ன பண்ணிட்டு மன்னிச்சிட்டு அப்படின்னு விசுவாசிக்கிறதுனால அவங்க எல்லாம் என்னவா மாறிட்டாங்க? மனுஷங்களா மாறிட்டாங்க. ஆனால் இந்த மனிதர்கள் தேவனுடைய நாமத்தை விசுவாசிச்சு நான் நீதிமான் என்கிற நம்பிக்கைக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல பிசாசு ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்யறான். என்னதான் இருந்தாலும் நீனு பாவிதான், பாவிதான். நேற்று சனிக்கிழமை நீ என்ன பாவம் செஞ்ச? இந்த வாரம் பூரா நீ எவ்வளோ பெரிய பேச்சு பேசின, என்னெல்லாம் பண்ண வச்ச போனேன்னு சொல்லி நம்முடைய சிந்தனையில் நம்ம பழைய பாவங்களை, மன்னிக்கப்பட்ட பாவங்களை மறுபடியும் கொண்டு வந்து இந்த நீதிமான் ஆகாதபடிக்கு பிசாசு நம்மளை என்னவாவே வச்சிருக்கான். ஏதோ ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட ஞானசானம் எடுத்தோம், ஏதோ என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு நான் அப்படியே இருக்கேன்னு சொல்லி இந்த மனித லெவல்லையே நம்ம சபையை மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் 99% விசுவாசிகள் இந்த பாவ உணர்வோடையும் குற்ற எண்ணங்களோடையும் தான் என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க பண்ணுறது அப்படி தானே. அவங்க நினைவில் பாவம், அவங்க கையில் பாவம், வாயில் பாவம், சிந்தனையில் பாவம் எல்லாம் இருக்குது. அது நிஜம்தானே. அதனால அவர்களால நான் தேவ சாயலாய் மாறும்படி தேவ நீதியை தரித்து கொண்டு தேவனுடைய பார்வையில நீதிமானா இருக்கிறேன் என்ற உணர்வுக்குள்ள, நம்பிக்கைக்குள்ள அவங்களால என்ன பண்ண முடியல, வர முடியல. இது உண்மையா பொய்யா? நீங்க முடிக்கிற முடிய பார்த்தா இது உண்மையா பொய்யா? ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானசானம் எடுத்தாச்சு. ஞானசானம் எடுக்கும்போது இந்த ஞானசானம் எடுக்கிற ஆட்கள்லாம் இனிமே நான் பாவமே செய்ய மாட்டேன், இன்னையிலிருந்து ஹல்லேலூயா அப்படிதான் நினைச்சுப்பா ஞானசானம் எடுக்காக. ஆனால் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஞானசானத்துக்கு முன்னாடி செஞ்ச பாவத்தை விட மகா கொடூர பாவங்களை சில நேரம் செய்ய வேண்டியது ஆகி போயிருது. அப்படி செஞ்சு விட்டு ஐயோ நான் பாவின்னு கூவான்னு கத்தி திரும்ப அந்த மனித லெவலில் எவ்வி நிற்கிறதே அவங்களுக்கு பெரிய பாடா இருக்குது. அதை தாண்டி தேவநீதியை தரித்து கொண்டு நீதிமான் என்கிற உணர்வுக்குள்ள வருவது ரொம்ப கடினமா இருக்கிறது. நான் சொல்வது ஆமாவா இல்லையா? இதுதான் நிஜம். ஆனால் இவங்க முடிய பார்த்தா நீங்கள் தான் அப்படி தான் பேசுறீங்க பாஸ்டர், நாங்கள் நீதிமான் தான். என்னைக்கு ஞானசானம் எடுத்தோம் அன்னைக்கு தான் நீதிமான் ஆனோம். அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒரு பொய் கூட என்ன பண்ணது கிடையாது. நீங்கள் பேசுகிற பேச்சை பார்த்தா நீங்கள் நேற்று வரைக்கும் பாவம் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க போல இருக்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்னை பார்க்குறது மாதிரி எனக்கு தெரியுது. சரி, நீங்கள் நீதிமான்களாகவே இருந்துக்கோங்கப்பா. ஆனால் நான் எனக்கு சொல்கிறேன், நான் என்னுடைய கிரியைகளினால் என்ன ஆக முடியலை, நீதிமான் ஆக முடியலை. அதனால் ஆண்டவர்கிட்ட நான் கெஞ்சி கூத்தாடி கேட்டேன். அவர் சொன்னார், எப்பா நீ உன்னுடைய நீதியின் கிரியைகளின் நிமித்தம் நீதிமான் ஆக
முடியாதப்பா. அப்ப என்ன ஆண்டவரே செய்ய? எப்பா, என் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நான் தேவ நீதியை உன் மேல வைப்பேன், அப்பொழுது நீ நீதிமானாய் மாறுவாய். ஆனபடினாலே என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் மாறு மகனே என்று ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தபடினாலே நான் தேவனுடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே சராசரி மனிதனில் இருந்து நீதிமான் என்கிற உணர்வுக்குள்ளே கடந்து வருகிறேன். அல்லேலூயா. இந்த உணர்வோடு கூட இந்த நாமத்தை நீங்கள் தொழுது கொள்வீர்களானால், இந்த நாமத்தை நீங்கள் ஆராதிப்பீர்களானால், இந்த நாமத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், அந்த நாமம் நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற எல்லாரையும் தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாய் மாற்ற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ரெண்டுக்குமே நான் ஒரு ஒற்றுமையை சொல்றேன். இந்த ரெண்டுக்குமே நம்ம ஒன்றும் செய்யறதுக்கு, நாயா பேயா சாபத்தில் கிடந்தமே நம்ம மனுஷனா மாறுவதற்கு நம்ம எதாவது செஞ்சோமா? நம்மளால தான் எதாவது செய்ய முடியுமா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவர் உங்க சகல பாவங்களை நீக்கி உங்களை என்ன ஆக்கியிருக்காரு? மனுஷனா மாற்றி வச்சிருக்காரு. அல்லேலூயா. இப்போ மனுஷனான நீங்க இதை விசுவாசிக்கிறாங்க எல்லாரும். ஆமாமா, இயேசு கிட்ட வந்தோடனே இயேசு செஞ்ச எல்லா பாவத்தையும் என்ன பண்ணிட்டாரு? இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் எதுவுமே செய்யாதது போல நீதிமானாய் மாறுவதற்கும் எதையும் செய்ய வேண்டியதில்லை. என்ன செய்ய வேண்டுமாம்? அவருடைய நாமத்தின் மேல வைக்கிற விசுவாசம் உங்களை நீதிமானாய் மாற்றும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவருடைய நாமத்தினாலே என்ன கிடைக்கும்? அதைத்தான் இந்த மாதம் தியானிக்கிறோம். அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது என்ன நடக்கும்? அதைத்தான் இந்த மாதம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தை நீங்க சொல்ல சொல்ல எப்படி சாபத்துக்குள்ள பாவத்துக்குள்ள கிடந்த இயேசுவின் இரத்தத்தை விசுவாசத்தினால மனுஷனானது போல இயேசுவின் நாமத்தை விசுவாசிச்சு நீங்கள் தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாய் மாறும்படியாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு சிலாக்கியத்தை வைத்திருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பிறக்கிற தேவ நீதி. அவருடைய நாமத்தை விசுவாசிக்கும் போது தேவ நீதி என்ற ஒன்று இப்படி மஞ்ச மஞ்சேன்னு தக்க தக்கன்னு இருக்கும். அந்த தேவ நீதி என்ற ஒன்று உங்க மேல வருது பாருங்க. அப்பொழுது நீங்கள் நீதியே செய்யாவிட்டாலும் யாரா மாறுறீங்க? நீதிமானா மாறி. எப்படி நீதிமானா? தேவன் செய்த நீதி உங்க மேல பலன் செய்கிறபடினாலே அது உங்களை நீதிமான்களாய் மாற்றுகிறது. அப்ப விசுவாசம் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளதா இருக்கிறது. இப்ப நிறைய பேர் சந்தேகம் வரும், அப்போ பாச நீதியே செய்யாம இப்படி ஷார்ட்கட்லேயே நீதிமானா போயிடுவோம், அப்போ இன்னையோட எல்லாத்தையும் இணைஞ்சிருவோம், அப்படி செய்வோமா? அதுக்கும் ஆண்டவர் வசனத்தை சொல்லிச்சு, அப்படி ஷார்ட்கட்டில் நீ ஆசீர்வதிக்கப்படலாம்னு நினைச்சன்னா அங்கேயும் உனக்கு நான் பெரிய ஆப்பா வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவங்க பாவத்தில் நிலைத்திருப்பதற்கு அவர் என்ன செய்வதில்லையாம்? அனுமதிப்பது இல்லை. அவர் சாதாரண மனுஷனை நீதிமானாக்கல, அவர் யாரை நீதிமானாக்குறாராம்? பாவிய, பாவத்தில் சாபத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தவங்களை அவருடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசம் மனுஷனா மாத்துது. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம் அவனை நீதிமானாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. நான் இந்த மாதம் அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நன்மையை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவது என்பதை நான் சொல்ல வந்திருக்கிறேன். நீங்கள் தேவனுடைய பார்வையில் நீதிமான்களாக இருப்பதற்கு அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம். இப்போ அந்த 22 வாசிங்க பார்ப்போம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். அந்த இயேசு கிறிஸ்துவை அப்படிங்கிற இடத்துல நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை, ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் பேர் தானே இருக்குது. அங்கே இயேசுவின் ரத்தம்னு தெளிவாக போட்டிருக்கு, இங்கே இயேசு கிறிஸ்துவே போட்டிருக்கு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. அல்லேலூயா. ஆமா, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்களும் மேலும் அது என்ன செய்யுமா? பலிக்கும். அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அல்லேலூயா. யார் அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வச்சாலும் அது அவங்களை என்னவாய் மாற்றும்? நீதிமானாய் மாற்றும். அப்போ ஒரு மனுஷன் இந்த பூமியில நீதிமானாய் மாறுவதற்கு நீதி செய்வது என்பது இரண்டாவது, அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைப்பது தான் முதலாவது. நான் கேட்குறேன், எந்த மனுஷனாவது நீதியை செய்யறதுனால நீதிமான ஆயி முடியுமா? அப்படி ஒரு சட்டம் இருந்தா யாரெல்லாம் நீதிமான ஆவாங்க தெரியுமா? எவன்லாம் உலகத்தில் தான தர்மம் பண்ணுறானோ அவன் பூரா என்ன ஆயிடுவான்? நீதிமானா மாறி எங்கே போயிடலாம்? சொர்க்கத்துக்கு போயிடலாம்.
அப்படின்னா பணம் காசை வச்சு சொர்க்கத்தை விலைக்கு வாங்கின மாதிரி ஆயிரும். ஆனால் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக போட்டார், எப்பா பாவ மன்னிப்பாக இருந்தாலும் இரத்தத்தின் மேலே விசுவாசம் வைக்கணும், நீதிமான் ஆகிறதாக இருந்தாலும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கணும். அவருடைய இரத்தம், அவருடைய நாமம். இயேசுவின் இரத்தம் ஒரு போர் ஆயுதம். இயேசுவின் இரத்தம் ஒரு போர் ஆயுதம். இயேசுவின் நாமம் ஒரு பேராயுதம். இயேசுவின் இரத்தம் ஒரு போராயுதம். ஸ்தோத்திரம். ஆமா, சத்துருக்களை அழிக்கும்படியாக, பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்கும்படியான ஒரு போராயுதம், வார் வெப்பன். ஆனா இயேசுவின் நாமம் இருக்க, இது ஒரு பேராயுதம். ஆமா, பேராயுதம்னா அதை வச்சு ஆப்ரேஷனும் பண்ணலாம். எல்லாரும் தலைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு தான தர்மம் பண்ணாதான் உங்களுக்கு நீதிமான் என்ற பட்டம் பரலோகத்தில் கொடுக்கப்படும் சொன்னா, இப்போ எத்தனை பேர் சொத்தை விற்று 1 லட்சம் ரூபாய் தான தர்மம் பண்ண முடியும்? ஆனால் ஆண்டவர் அப்படிலாம் சொல்லலை. உன் நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அல்ல. அப்போ அவருடைய நாமத்தின் மேல வைக்கிற விசுவாசம், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே தேவ நீதி உங்க மேல வர்றதுனால நீங்க யாரா மாறுகிறீங்க? நீதிமானாக மாறி விடுகிறீர்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அவருடைய நாமம் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. அவருடைய நாமம், அவருடைய நாமத்தை தியானிக்கும் போது, ஸ்தோத்திரம், அவருடைய நாமத்தின் மேல ஸ்தோத்திரம் விசுவாசம் வைக்கும்போது எப்பவுமே இந்த நாமம் நம்மளை செகண்ட் லெவலுக்குள்ள கொண்டு போகும். எப்பவுமே இயேசுவின் நாமம் நம்மளை செகண்ட் லெவலுக்குள்ள கொண்டு போகும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு ஆயுதம். ஸ்தோத்திரம். அதுக்கு நான் இன்னொரு வசனம் ஆதாரமா சொல்லட்டுமா? 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால். ஆமா, கர்த்தர் மோசேட்ட சொல்றாரு, மோசே அவன் என்னிடத்துல நீ என்னிடத்துல வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. முதல்ல சொல்றாரு, என் மேல வாஞ்சையா இருந்தா அவனை விடுவிப்பேன். அதான் எது? அதான் கீழே உள்ள லெவல். வாஞ்சையா இயேசுவே 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 என்ன உங்க பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க, என் பாவத்தெல்லாம் மன்னிங்க. வாஞ்சையா இருந்ததுனால அவனை நான் என்ன பண்ணுவேன்? பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுவிப்பேன். இப்போ 2வது லெவல், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால், அறிக்கை செய்கிறபடியினால் அவனை நான் என்ன செய்வேன்? நீதிமானா மாற்றுவேன், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். செகண்ட் லெவலுக்கு போயிட்டா நாமம். அல்லேலூயா. அப்ப நாமத்தை தியானிக்க தியானிக்க இந்த ஃபர்ஸ்ட் லெவலை விட்டுருங்க. நீங்க எல்லாருமே பாவ மன்னிப்பை பெற்று ஞானசானம் எடுத்து எங்க வந்தாச்சு? சபைக்கு வந்தாச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க அடுத்த லெவலுக்குள்ள போகும்படியாக கர்த்தருடைய நாமம் உங்கள் பக்கத்தில் இறங்கி வந்திருக்கிறது. அவருடைய நாமத்தினாலே நீங்கள் நீதிமான்களாக ஆக வேண்டும் என்று அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே நீங்கள் உயர்வடைய வேண்டும், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படணும், வாழ்க்கையில உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆனபடினாலே அவர் தம்முடைய நாமத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த இயேசு என்கிற நாமம் பழைய ஏற்பாட்டில் யாருக்கும் என்ன செய்யப்படலை? வெளிப்படுத்தப்படலை. எந்த பரிசுத்தவானுக்கும் பழைய ஏற்பாட்டில் இயேசு என்கிற நாமம் சொல்லப்படவில்லை. நீங்கள் பழைய ஏற்பாடு முழுசும் வாசித்து பாருங்க, ஒரு வார்த்தை கூட இயேசு என்ற வேர்டு அங்கே இருக்காது. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தா அவருடைய நாமம், அந்த நாமத்தை சொல்ல சொல்ல அங்கே ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர்கள் அடுத்த லெவலுக்கும், அவரை நம்பி இருக்கிற சபையார அடுத்த உயர்வுகளுக்குள்ளேயும் அந்த நாமம் நடத்தி கொண்டு போனதை நாம் பார்க்க முடியும். ஸோ இந்த டிசம்பர் மாதத்தில் கர்த்தர் தம்முடைய நாமத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால் அவர் உங்களை 2026 உயர்த்த வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டார். அவர் உங்களை உயர்த்தணும்னு நினைச்சிட்டார்னா உங்களுக்கு எதை வெளிப்படுத்துவார்? அவருடைய நாமத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தை நம்ம அறிய அறிய, அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ண ஸ்தோத்திரம், அது நமக்கு உயர்வை கொண்டு வரும். உயர்வில் 2 விதமான உயர்வு இருக்குது. ஒன்று உலக பிரகாரமான உயர்வு, 2வது ஆவிக்குரிய ஸ்தோத்திரம் மரணத்துக்கு பிற்பாடு உள்ள உயர்வு. அதான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த உயர்ந்த இந்த வசனம் வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வரும். எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணுற வயசு வரும்போது எங்கள் தாத்தா இறந்துட்டார். எங்கள் அம்மாவுடைய தாய் மாமா 3 பேர் இருக்காங்க. அவங்க தான் எங்கள் அம்மாவுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஸ்தோத்திரம். அதனால் எங்கள் அம்மா அந்த 3 தாய் மாமாவையும் ரொம்ப நேசிப்பார்கள். மாமா 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 உயிராக இருக்கும். அந்த 3 தாய் மாமா பிள்ளைகளுக்கும் நிறைய செய்வாங்க.
எங்கள் அம்மாவுக்கு அந்த 3 தாய் மாமா பிடிக்கும். அப்போ எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்களுடைய ஒரே ஜபம், எங்கள் தாய் மாமா 3 பேரையும் என்ன பண்ணுங்க ஆண்டவரே ரட்சித்துருங்க. நமக்கு அந்த ஆசை வருமா? நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களும் ரட்சிக்கப்படணும், சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லி விரும்பும். அந்த விருப்பம் உங்களுக்கு இருந்த மாதிரி தெரியலையே. அந்த விருப்பம் வரணும். அதான் சரியான ரட்சிப்பு. ஸ்தோத்திரம். அதான் சரியான ஒரு ரட்சிப்பு. நம்ம உண்மையிலே ஒருத்தவங்க நேசிப்போமானால் அவங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும்னு நம்ம விரும்புவோம். எங்கள் அம்மாவுக்கு அந்த விருப்பம் வந்தது. அப்போ எங்கள் தாத்தா அதான் எங்கள் அம்மாவுடைய அவங்க மாமாவுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறாங்க. மாமா இயேசு அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் பெரிய லீடர், பெரிய மதிப்பு மரியாதை பந்தவா அலையக்கூடிய ஆள். அப்போ எவ்வளோ சொல்கிறாங்க, ஏமா எல்லாரும் ஒரே கடலில் தானம்மா போய் சேருது, எல்லா சாமியும் ஒன்று தான்மா அப்படிலாம் அவர் விளக்கம் கொடுக்கார். எங்கள் அம்மா இல்லைம்மா, அம்மா இயேசு மெய்யான தெய்வம். எப்படி சுவிசேஷம் சொன்னாங்களோ எனக்கு தெரில. எனக்கு இந்த சுவிசேஷம் சொல்லி அவ்வளோ தெரியாது. இந்த சத்தியத்தை ஆழமாக டீப்பாக அப்படி போதிக்கிற மாதிரி எனக்கு சுவிசேஷம் சொல்ல, நான் சுவிசேஷகன் இல்லை போல இருக்குது, எனக்கு தெரில. உங்கள் அளவுக்கு எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது. இப்போ எங்கள் அம்மா அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ஸ்தோத்திரம். ஒரு முறை எங்கள் மாமா எங்கள் தாத்தா எங்கள் அம்மாவுக்கு மாமா சோமலாம் போயிட்டார். வயசாகிட்டு சோமலாம் போயிட்டார். ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு. ஆண்டவரே எப்படியாவது சுகமாகி வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு பரலோகத்துக்கு போட்டோம். ஆண்டவரே இப்போ இறந்துடக்கூடாதுன்னு எவ்வளவோ ஜெபம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டைமில் ஆஸ்பத்திரியில் போய் உட்காந்து மாமா இயேசுவை கூப்பிடுங்க, இயேசுவை. நானும் கூட இருந்தேன், நல்ல ஞாபகம் இருக்குது. 4ஆம் கிளாஸ் என்னமோ படித்தேன், ஞாபகம் இருக்குது. எங்கள் தாத்தா ஏசு சொல்லுங்க மாமா, ஏசு சொல்லுவார். ஏசப்பா சொல்லி கொடுப்பாங்க, சொல்லுவார். என் பாவத்தெல்லாம் மன்னிங்க. ஒரு முறை நான் அப்படியே பார்த்தேன். எங்கள் தாத்தா அப்படியே ஏசப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, என் பாவத்தெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தாத்தா அழுதுட்டார். எங்கள் அம்மா அழுது கண்ணீரை தொடச்சி அவருக்கு ஜெபம் பண்ணுறாங்க. மாமா எப்படியாவது சோமாயி வந்துடணும், சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகணும், மாமா ஞானஸ்நானம் இருக்கணும். எங்கள் அம்மா ரொம்ப வாஞ்சியாக இருக்காங்க. இப்போ என் தம்பி 12th முடிக்கிறான். அந்த டைமில் இல்லை அப்படின்னா நான் ரொம்ப சின்ன பையன் இல்லையா, என்ன விவரம் தெரிஞ்ச மாதிரி தானே. என்ன அவன் ஏதோ ஒன்று முடித்தான், ஏதோ ஒன்று படிப்பு முடித்தான். அவனுக்கு படிப்புக்காக கோயம்புத்தூர் போகணும், ஒரு காலேஜில் ஏதோ ஒன்று வாங்கணுங்கிறதுக்காக எங்கள் அம்மா அப்பா தம்பியை கூட்டிகிட்டு கோயம்புத்தூர் கிளம்புறாங்க. அன்றைக்கி ராத்திரி எங்கள் தாத்தா ஆஸ்பத்திரியில் என்ன பண்ணிட்டார், இறந்துட்டார். அப்போ செல்ஃபோன் கிடையாது. இந்த ட்ராவல் டெலகிராம்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த டிரைவராக கண்டக்டராக இருக்கவங்க தெரியும். பஸ்ஸில் போயிட்டுருக்கிற ஆளுகளுக்கு டெத் நியூஸ் சொல்லணும்னு சொன்னால் இந்த டிப்போவுக்கு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 12 மணி பார்க்கல இறந்துட்டார், 9 மணிக்கு பஸ்ஸே இருக்காங்க, மதுரையை தாண்டிட்டாங்க, இந்த பஸ் எங்கே போகணும்னா அந்த திண்டுக்கல் டிப்போவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, திண்டுக்கல் இந்த பஸ்ஸில் வர்றவங்களுக்கு ஒரு டெத் நியூஸு, அவங்கள திருப்பி விடணுமா அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா நாளைக்கு அடக்கம் போயிட்டாங்கன்னா முடியாதுங்கிறதுக்காக டெத் நியூஸு திண்டுக்கல் டிப்போவுக்கு சொல்லி, இந்த பஸ் நம்பர் வந்தோடனே கூப்பிட்டு, இங்கே தனுஷ்கோடி யார், ஜெயலட்சுமி யார், உங்களுக்கு ஒரு டெத் நியூஸு, யார் இப்படி சுவாமிதாஸுங்கிற இறந்துட்டானோ ஓடு பஸ்ஸில் கத்தி அழுது கீழே இறங்கி அடுத்த பஸ்ஸை பிடிச்சி திரும்ப தூத்துக்குடிக்கு வந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரே வேதனை, ஐயோ எங்கள் மாமா ரட்சிக்கப்படலையே, ஞானஸ்நானம் எடுக்கலையே, நரகத்துக்கு போயிட்டாரே, எங்கள் அப்பாவை தான் நான் ரட்சிப்பு நடத்த முடியல, மாமாவும் இப்படி போயிட்டாரேன்னு ரொம்ப துக்கத்தோட ஸ்தோத்திரம் ரொம்ப சோர்ந்து போயிடறாங்க. நம்ம ஆட்களுக்கு ஜெபம் கேட்கப்படலைன்னா சர்ச்சுக்கு வர மாட்டான், பைபிள் படிக்க மாட்டான், பாஸ்டரை ஏசுவான். இவளுக்கு ஜெபம் கேட்கப்பட்ட பாஸ்டர் ஓடியாருவான். இவங்க ஜெபம் கேட்காம நான் என்ன செய்ய? விசுவாசிகள் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஜெபம் கேட்கப்படலைன்னா கோவம் உடனே யார் மேலே தான் வரும்? பாஸ்டர் மேலேயும் பாஸ்டர் அம்மா மேலேயும் தான் கோவம் வருது. உன் ஜபத்தை கேட்குறது நான் என்ன செய்வேன்? ஆனால் இன்னொரு பக்கம் சம்மந்தமே இல்லாமல் ஜபத்தை கேட்டதுக்கும் நம்மளுக்கு கேக் வாங்கி தருவாங்க, அதையும் வாங்கி சாப்பிட்டு வேண்டிதான். ஆனால் ஒரு சரியான விசுவாசி அப்படி இருக்காது. நல்லது நடந்த உடனே ஆகோ ஓகோன்னு குதிக்கிறதும், ஒரு ஜபம் கேட்கப்படலை ஒரு கஷ்டம் வந்த உடனே அந்த ஆக்கில் ஏசி தொலைக்கிறதும் அது ஒரு நல்ல விசுவாசியினுடைய அடையாளம் இல்லை. கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு அதை அனுமதிக்கிறார்னு நினைச்சணும், அதை புரிந்து கொள்ளணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். அப்படி எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்ட புதுசு, அதனால் அவங்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியலையா, அப்படியே சோர்ந்து போயிட்டாங்க. பைபிள் படிக்கலை, சர்ச்சுக்கு போகல, ஜெபம் பண்ணல. ஸ்தோத்திரம். எல்லாம் உங்களை மாதிரி தானே. அப்படி உட்காந்து ஒரு நாள் ரொம்ப வேதனையோடு தூங்கிட்டு இருக்காங்க. அவர் தூக்கத்தில் ஒரு கனவு கதை. இப்போ நான் எல்லாம் கவனிக்காங்க பாருங்க. அந்த கனவுல ஒரு அழகான தோட்டம்,
பூந்தோட்டம். அந்த மாதிரி ஒரு பூந்தோட்டத்தை உலகத்தில் எந்த படத்துலையும் பார்க்கல, எந்த போட்டோலையும் பார்க்கல. அவ்வளவு அழகான ஒரு லைன் லைனா, கலர் கலரா, அவ்வளோ அழகா. எங்க அம்மா சொல்ல நான் கேட்டேன், இந்த கனவுல அவ்வளவு அழகான ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் கலர் கலரான பூ, அது பூமியே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ அழகா இருக்கிற ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் அப்படியே எங்கள் அம்மா பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே தூரத்தில் ஒரு வயசானவர் உட்காந்து இந்த கை மம்பட்டி ஒன்று சின்னதாக இருக்கும் பாருங்க, அதை வச்சு இந்த புல்லெல்லாம் பிடுங்கி களையை கொத்திக்கிட்டு இருக்காரு. இது யார் அப்படின்னு எங்கள் அம்மா உத்து போய் பக்கத்தில் பார்த்தா அவங்க மாமா. எங்கள் தாத்தா அங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு சின்ன கை கொத்தி வச்சு அப்படியே கொத்திக்கிட்டு அந்த செடியெல்லாம் பிடிங்கி தான். மாமா என்ன இங்கே இருக்கீங்க? அம்மா நீ கடைசி நேரத்தில் வந்து என்னையே காப்பாற்றிட்டம்மா, நான் நரகத்துக்கு போகாமல் எங்கே வந்துட்டேன், இங்கே வந்திருக்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சத்தம் எங்கள் அம்மாவுக்கு கேட்குது. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இந்த சத்தம் கேட்டு டவார்னு எழும்பி அவங்க சொல்கிறாங்க, மாமா மாமா நரகத்துக்கு போறியா, நீங்கள் சர்ச்சுக்கு வரலையே, நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கலையே, அப்புறம் எப்படி பரலோகத்துக்கு போனீங்க? அவங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காரு, நீ ஞானஸ்தானம் எடுக்காட்டா உனக்கு நரகம் தான். அது உண்மைதான். இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிற யாரும் நான் ஞானஸ்தானம் எடுக்காமலே பாஸ்டர் தாத்தா மாதிரி நான் அப்படியே போய் களகொத்தியவாது வச்சு கொத்திக்கிட்டு இருக்கேன்னு பரலோகத்துக்கு பேர் நினைச்சிடப்படாது. நீங்க நல்லபடியா சர்ச்சுக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரலோகத்தில் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்க ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார். ஐபிஏ விசுவாசி யாரும் அங்கே போய் களை கொத்தியை வச்சு எரிஞ்சிட்டு இருக்கக்கூடாது, களை கொத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. அங்கே அங்கே ஆளுகை செய்கிறவர்களும் இருப்பார்கள், ஆளப்படுகிறவர்களும் இருப்பார்கள். நீங்கள் பரலோகத்துக்கு போகிற அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால ஆண்டவர் ஏதோ கிருபையா அந்த சீரியஸ் கண்டிஷனில் ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் இருக்கிற ஆளை கொண்டு போய் நம்ம தண்ணியில் முக்கி அந்த ஆக்கில் அனுப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்போ ஞானஸ்தானம் கொடுக்கல எங்கள் தாத்தாவுக்கு. ஒருவேளை சுகமாகி வந்திருந்தாருன்னா கட்டாயம் அவரை சர்ச்சைக்கு கூட்டிகிட்டு போய் நெஞ்சிருப்பாங்க ஞானஸ்தானம். அவரும் அந்த நிலைமையில கண்ணீரோட எசப்பா என் பாவத்தை மன்னிங்க, உங்களை என்னையும் உங்கள் பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னதுனால ஆண்டவர் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். புத்தகம் உங்கள் அம்மா ஞானஸ்தானம் எடுத்தாங்களா? ஞானஸ்தானம் எடுத்தாங்களா இல்லையா எனக்கு தெரில. எடுத்தாங்கண்ணே. உங்கள் அம்மா பரலோகத்தில் இருக்கிறத நான் பார்த்தேன். கொக்கோலம் சர்ச்சில் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அம்மா எனக்கு ஒரு பெரிய கேள்வி, பரலோகத்துக்கு போனால் நல்லதுக்கு போனால் தெரியலையேன்ட்டு ஒரு பெரிய கேள்வி ஆண்டவர் காட்டணும். இன்னும் எனக்கு அது நல்ல ஞாபகம். இந்த டியூப் லைட்டை லைன் லைனாக வச்ச மாதிரி படி, அந்த ஒவ்வொரு படியே மினுங்குது. படியே அந்த படிகளே அவ்வளவு பல இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமாம், அந்த படியில் அந்த அம்மா அந்த கடைசி கால தவுண்டு அப்படி அந்த கையை வச்சு ஊனி ஒவ்வொரு படியாக ஏறி போகிறா. நான் பார்க்க யார் முத்தக்கா அம்மா இல்லை அப்படின்னு பார்க்கேன். அதே மாதிரி அந்த அந்த படி வந்து டியூப்லைட் வெளிச்சம் இருக்க மாதிரி அப்படியே ஷைனிங்காக இருக்குது. பல அந்த படிகள் அப்படியே ஏறி போகிறா. மேலே போயிட்டாங்க. நான் தான் கீழே நின்றுட்டு இருக்கேன். நான் இப்போ போக மாட்டோம்ல, அதனால் கீழே இப்போ போல. நான் அந்த பரலோகத்தின் படிகளை பார்த்தேன். அந்த உங்கள் அம்மா காரியத்தில் சிலர் அப்படி ஆண்டவரே இவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்களோ இல்லை நரகத்துக்கு போயிட்டாங்களோ ஒரு பதைக்கும் போது ஆண்டவர் காட்டுறார். அவருடைய நாமம் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்துக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம், இயேசு இயேசு என்று சொல்லிக்கொண்டே ஸ்தோத்திரம் சொர்க்கத்துக்கு போயிடலாம். ஸ்தோத்திரம். சில பாட்டிமா இருக்காங்க, வேற ஒன்றும் பெரிய இந்த ஆழமான சத்தியம்லாம் ஒன்றும் புரியாது, அவங்களுக்கு வசனங்கள்லாம் ஒன்றும் படிக்க தெரியாது. ஏசப்பா 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 தோத்திரம் ஏசப்பா தோத்திரம் ஏசப்பா இப்படி சொல்லியே சில பெருசுகள் எங்கே போய் சேர்ந்துடும். ஆனால் நம்மால் வேதத்தை உட்காந்து ரொம்ப தியானிச்சு ரொம்ப ஆழமான சத்தியம், கருகலான சத்தியம், ஆழத்தில் இருள் இருந்தது மாதிரி ஆயிரும். பிறகு ரொம்ப ஆழத்துக்கு போக ஆசைப்படாதீங்க. கண்ணை மூடி ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு எங்க போயிடணும். தோத்திரம். பைபிள் சொல்லுது அவருடைய நாமம் உங்களை உயர்ந்த அடைக்கலத்துக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. அவருடைய நாமம் உங்களை ஒரு நாளும் கைவிடாது. அவருடைய நாமம் உங்களை நீதிமானாய் மாற்றும், தேவ சாயலுக்கு உங்களை உருமாற்றும். எனக்கு ஜெபம் பண்ண தெரியலையே, எனக்கு ரொம்ப பைபிள் படிக்க தெரியலையே, எனக்கு பாஸ்டர் மாதிரி பிரசங்கம் பண்ண தெரியலையே, எனக்கு சுவிசேஷம் அறிவிக்க தெரியலையே. ஸ்தோத்திரம். ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவையாவது இயேசு இயேசுன்னு சொல்லு. வேற ஒன்றும் உனக்கு தெரிய வேண்டாம். எனக்கு அது தெரியலையே, எனக்கு இது தெரியலையே, உனக்கு ஒன்றும் தெரிய வேண்டாங்கிற. உனக்கு தெரிஞ்சு நரகத்துக்கு போகிறதுக்கு ஒன்றும் தெரியாமல் தோத்தர தோத்தர ஏசப்பா தோத்தர தோத்தர தோத்தரன்னு சொல்லி எங்கே போயிடணும். இவன் அல்டிமேட் கோல் என்ன?
அல்டிமேட் கோல் என்ன? நித்திய ஜீவன், பரலோகத்துக்கு போகணும். நீ இவ்வளவு தெரிஞ்சு பாஸ் ஆனாதான், டிகிரி முடிச்சாதான் அப்படின்னா நானே போக முடியுமான்னு தெரியல. மொத்தத்தில் ஏசு 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 ஏசுன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லி எங்க போயிடணும்? சுமதி அம்மாவுக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. நான் சர்ச்சுக்கு வரலாம் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம வெள்ளரி வித்துக்கிட்டு இருந்தாலும் ஏசு ஏசுன்னு என்ன பண்ணிக்கிட்டணும்? சொல்லிட்டே இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுங்க பாப்போம். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். ஒரு ஆளு ரத்தத்துல முக்கி எடுத்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தார். இந்த உலகத்தில் அந்த ஆள் யாரு? ஒரு ஆளை பார்த்தா அவர் ட்ரெஸ் ஃபுல்லா ரத்த கரையா இருக்குது. அடி அடிச்சு அவரை ரத்த கோலமாக்கி வச்சிருக்க. அந்த உலகத்திலேயே அப்படி ரத்தத்துல தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை உடுத்தி இருந்த ஒரு மனுஷன் உண்டானால் அவர் யார்தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. தேவனுடைய வார்த்தை என்பதே. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். இயேசு கிறிஸ்துவே ஒரு நாமம். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை உடுத்திருந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்டா பைபிள் ஆன்சர் சொல்லுது, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. ஸ்தோத்திரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பாப்போம். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அவருடைய நாமம் அதிசயமானது. ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவருடைய நாமத்தை சொல்லி முடியாத அளவுக்கு அவருடைய நாமம் மனிதருடைய மூளைக்கு அடங்காத அறிவு நிறைந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய நாமம் எவ்வளவு மேன்மையானது. அந்த நாமம் தேவனுடைய வார்த்தை. அப்போ ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் உயரணும்னா அவன் எங்க திரும்பணும்? தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பணும். ஏனென்றால் தேவனுடைய நாமம் தான் தேவனுடைய வார்த்தை. இயேசு என்கிற நாமம் அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. நான் இந்த வார்த்தையை படிப்பேன், இரவும் பகலும் இந்த வார்த்தையின் மேல தியானமா இருப்பேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை உயர்த்த போதுமானதாக இருக்கிறது. பெற்றோராக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்காக நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். பிள்ளைகளாக இருந்தாலும் உங்கள் எதிர்காலத்துக்காக நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் அதுக்கு மேலே நீட்டு கீட்டு கேட்டு எல்லாம் படித்தாலும் உன் வாழ்க்கையில் உயர்வு என்பது ரொம்ப கஷ்டம். எவ்வளவு கஷ்டம். ஆனால் கண்ணை மூடிட்டு இரவும் பகலும் இந்த வார்த்தையை நீ படித்து பாரு. உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்களை உயர்த்தும், உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்கும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் இந்த பைபிளோட உட்கார்ந்து இருக்கும் போதே அவனுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குவதற்கு தேவனுடைய வார்த்தை என்கிற இயேசுவின் நாமம் போதுமானதாக இருக்கிறார். அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற அந்த மனுஷனை உயர்த்தியது. இன்னைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இனி எந்த சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம், என் பிள்ளைகளை படி. நிறைய பேர் திங்கக்கிழமை எக்ஸாம்னா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராத உட்காந்து பிள்ளைய உருப்படாமல் போக பண்ணுவதே இந்த பெற்றோர். திங்கக்கிழமை பரிச்சா இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை எங்கே வந்துடாத. அந்த 2 மணி நேரத்தை தான் உன் பிள்ளை படித்தா அந்த கடை பெரிய ஆள் ஆக போகுதா? நான் நெகட்டிவாக ஒன்றும் சொல்லலை. இன்னைக்கு மனம் திரும்புங்கள். எவ்வளோ பெரிய எக்ஸாமாக இருந்தாலும் சர்ச்சுக்கு வந்து வசனத்தை கேளு, கர்த்தருடைய வார்த்தையை கேளு. அது உன்னை உயர்த்தும், அது உன்னை மறுரூபமாக்கும், அது உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அவருடைய நாமம் நம்மளை உயர்த்த வல்லமை உள்ளது. இந்த உலக பிரகாரமான உயர்வாக இருந்தாலும், அது பரலோக பாக்கியமாக இருந்தாலும், அவருடைய நாமம் நம்மளை உயர்த்தும் என்று வேதம் சொல்கிறது. ஏங்க, இவ்வளோ பெரிய நாமத்தை பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு சொல்லலை, மோசேக்கு சொல்லலை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த இயேசு என்கிற நாமத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. பிடிவாதமாக கேட்குறாங்க, மோசே உங்களுடைய நாமத்தை எனக்கு சொல்லும். அவர் உன் நாமத்தை ஏன் நீ கேட்பானேன்?
அதை கேட்காத, அதெல்லாம் பெரிய விஷயம், அது எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் இல்ல. நீங்க யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, மேலும் தேவன் மோசேயை நோக்கி நான் யெகோவா, மோசேயை நோக்கி கர்த்தர் சொல்றார் நான் யெகோவா அப்படின்னு ஒரு நாமத்தை அங்க வெளிப்படுத்துறாரு. அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இன்னொரு நாமத்தை சொல்லுவார். 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, அங்க மோசேயை நோக்கி, இங்கே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர் அப்படின்னு ஒரு புது நாமத்தை என்ன பண்றாரு சொல்லுகிறார். அங்க நான் யெகோவா அப்படின்னு ஒரு நாமத்தை சொல்றாரு, இங்க இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட நான் கர்த்தர் அப்படிங்கிற நாமத்தை சொல்றாரு. இதுக்கு நடுவுல 3ஆம் வசனத்தை வாசிங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால், நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அப்போ சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ற நாமத்தினாலே ஆபிரகாமுக்கு வெளிப்படுறாரு, யெகோவா என்னும் நாமத்தினாலே மோசேக்கு வெளிப்படுறாரு, கர்த்தர் என்ற நாமத்தினாலே இஸ்ரவேல் புத்திரருக்கு வெளிப்படுறாரு. ஆனா இயேசு என்ற நாமத்தை பழைய ஏற்பாட்டில் உள்ள எவ்வளவு பெரிய பரிசுத்தமானா இருந்தாலும் அவங்களுக்கு அவர் என்ன செய்யவில்லை, வெளிப்படுத்தல. ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அவர் தம்மை இயேசு என்ற நாமத்தில் தம்முடைய சபைக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த இயேசு என்ற நாமத்துக்குள்ள அத்தனை நாமத்தின் வல்லமையும் அடங்கிவிடும். எத்தனை பெரிய நாமம் இருந்தாலும் அத்தனை நாமமும் அந்த இயேசு என்ற நாமத்துக்குள்ள அடங்கி விடுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சபையை எவ்வளவு நேசிச்சிருந்தா, சபையின் மேல எவ்வளவு அன்பு பாராட்டி இருந்தா, ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாமத்தை நமக்கு தெரியப்படுத்தியிருப்பாரு. ஸ்தோத்திரம். அந்த இயேசுவின் நாமத்தை குறித்து தான் அப்போஸ்தலர்களில் அந்த நாமத்தை குறித்து நீங்கள் எவ்வளவு வேணும் என்ன பண்ணக்கூடாது, பேச கூடாது என்று கட்டளையிடுவாங்க. இந்த நாமத்தை குறித்து மட்டும் பேசாதீங்க. ஏன்னா பிசாசுக்கு பிடிக்காத இது இதுதான். அவருடைய நாமத்தை சொன்னா பிசாசால என்ன செய்ய முடியாது, பொறுத்திருக்க முடியாது. அது கதறுவான், துடிப்பான். அதனால பிசாசு மக்கள் சொல்றாங்க, அந்த நாமத்தை மட்டும் சொல்லாத, வேற என்னத்தை வேணாலும் சொல்லு, கதை சொல்லு, பாட்டு பாடு, ஒர்ஷி பண்ணு, ஆனா இயேசுவின் நாமத்தை என்ன பண்ணாத, சொல்லாத. சீசர்கள் சொல்றாங்க, அவருடைய நாமத்தை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவோம், ஏனென்றால் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அங்க மோசேக்கு யெகோவா, ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன், இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கர்த்தர். இந்த கர்த்தர் என்னவாய் மாறுகிறார் தெரியுமா? பிலிப்பியர். நான் வாஸ்து முடிப்போம். நம்ம பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2:11. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று. இப்ப இயேசு கிறிஸ்து யார் என்று? கர்த்தர் என்று. அப்ப கர்த்தர் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யாரு? கர்த்தர். அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கர்த்தர் என்று வெளிப்பட்டவர் இங்க யாரா வெளிப்படுறாரு? இயேசு கிறிஸ்துவா. இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார், இயேசுவுக்கு தந்தருளினார். அல்லேலூயா. இந்த இயேசு என்ற நாமம் முன்னாடி 11 மாசம் பார்த்த அத்தனை நாமத்தை விட மேலான நாமம். அப்ப பாஸ்டர் ஜனவரியிலே இந்த மாசத்தை இந்த நாமத்தை நீங்க சொல்லிருக்கலாமா பாஸ்டர்? எனக்கு தெரியலையே. அது நவம்பர் மாதம் வரும்போது அந்த வெளிப்பாடு எனக்கு வந்தது. அதனால தான் நான் டிசம்பர் மாதம் உங்களுக்கு சொல்கிறேன். நானே இப்போ தானே உங்களோட சேர்ந்து இந்த நாமத்தை அறிய ஆரம்பிக்கிறேன். நானும் இந்த நாமத்தை அறிந்து நான் உயர்த்தப்பட போகிறேன். இந்த நாமத்தை அறிந்ததினால நான் ரத்தத்தை அறிஞ்சதுனால மனுஷனானேன். நாமத்தை அறிகிறதுனாலே நீதிமானாகிறேன். நான் என்னுடைய நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அல்ல, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே தேவ நீதியை என் மேலே நான் வாங்கிக் கொள்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆயிருக்கும் போது என்னைய யாராவது பாவின்னு சொன்னாம்னா சொல்லிட்டு போறான், அவனை கர்த்தர் பார்த்துட்டு போட்டோம். நான் என்ன செய்ய முடியும்? நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். உன்னை ஆசீர்வதிக்கிறவரை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்கள நான் சபிப்பேன். அப்போ நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். இப்படி சொல்லி தான் வாக்கு விட்டு தான் நீ அனுப்பியிருக்காரு.
இப்படி சொல்லி வாக்கு விட்டு, நான் அரியலூரில் இருக்கும்போது அந்த வாக்கை விட்டு அனுப்பி ஊழியத்துக்கு வாமாங்கனே, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் எல்லாரையும் நான் நினச்சிவேன், ஆசீர்வதிப்பேன். நான் என் வாழ்க்கையில் நல்லா பார்த்த சொல்கிறேன், என்னை ஆசீர்வதிச்சாங்கன்னா அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறத நான் கண்கூட பார்க்குறேன். அது நான் வாங்கி வந்த வரம், உங்களுக்கெல்லாம் கிடையாது. எனக்கு உங்கள்கிட்ட தனியாக வந்து சொன்னாரா எனக்கு தெரியாது. என்கிட்ட ஒரு அது எனக்குரிய ரேமா. நான் ஒரு நாள் ஸ்தோத்திரம் கங்கில் நிற்கிற மாதிரி நிற்கிறேன், ஒரு காரியத்துக்காக நான் அப்படியே கங்கில் நிற்கிற மாதிரி நிற்கிறேன். சில நேரம் நீங்கள் அப்படியே கங்கில் நிற்கிற மாதிரி நிற்கும்போது வந்து சொல்லுவார் பாருங்க, அது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கிடையாது, அது பியூரா யாருக்கு தான் அதனால ஸ்தோத்திரம், நீங்க அப்படி ஆண்டவர்கிட்ட வாக்கு வாங்கணும். இது ஃபுல்லா லோகோஸ் எழுதப்பட்டது. அதிலிருந்து உங்க சூழ்நிலைக்காக ஒன்று உரைக்கப்படும், உங்களுக்குன்னு ஒன்று உரைக்கப்படும். ஸ்தோத்திரம், அதுதான் அவரை அறிகிற அறிவு. இதை ஃபுல்லா அறிஞ்சிட முடியாது. இதுல இருந்து ஒரு சத்தம் உங்களுக்கு நேரா வரும். அன்னைக்கு வந்தது பாருங்க எங்க அம்மாவுக்கு, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வை. படக்குன்னு முழிச்சா, மாமா நரதுக்கு போலையா? போகல. கடைசி நேரத்தில் கண்ணீரோட இயேசு இயேசு இயேசுன்னு சொன்னதுனால, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால போய்க்கோன்னு எங்க உண்டு விட்டேன், களை கொத்துறதுக்கு விட்டுருக்கேன். அவனுக்கு அக்னியும் தழலும் கிடையாது, போனா போட்டுன்னு எங்க களை கொத்திக்கிட்டு இருக்கட்டும்னு சொல்லி பரலோகத்தில் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா திரும்ப பைபிளே தூக்கியிருக்காங்க படிக்கிறதுக்கு. ஆண்டவருக்கு தெரியும், இவன் பைபிளே படிக்காமல் திரும்ப இணைஞ்சிருவா. நீங்கள் பின்வாங்கி போகாதபடிக்கு இன்றைக்கும் கர்த்தருடைய சத்தம் உங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வழி விலகி போகாதபடிக்கு, வழி இதுவே என்று உங்களுக்கு பின்னாடி கேட்கிற சத்தம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் உங்களை பிரித்து கொண்டு போக முடியாது. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு அந்த சத்தம் கேட்கல, பின்வாங்கி போயிட்டாங்க, இந்த நாமத்தை மறுதலிச்சுட்டு போயிட்டாங்க, பணத்துக்கு பின்னாடி போயிட்டாங்க, உலக சிற்றின்பங்களுக்கு பின்னாடி போயிட்டாங்க. அவர்களுக்கு பின்னாலே கேட்கிற சத்தம் இல்லை. ஆனா கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடினாலே ஒவ்வொரு வாரமும் அவருடைய நாமத்தை குறித்த வெளிப்பாடுகளை ஆண்டவர் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அப்படி நீங்க ஆண்டவர் இருந்த அந்த ரேமா வார்த்தையை வாங்கணும். அதுதான் அவருடைய நாமத்தை அறிகிற அறிவு. அவருடைய நாமத்தில் வளருவது என்றால் என்னது? வார்த்தையில் வளருவது. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. தேவனிடத்தில் வெளிப்பாடுகளை பெற்று ஸ்தோத்திரம், உங்க வாழ்க்கையில நீங்க வளரவும் அநேகரை வளர்த்தெடுப்பதற்கும் அந்த தேவனுடைய வெளிச்சம், அந்த தேவனுடைய வெளிப்பாடுகள் உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. அப்படி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு இந்த நாமம் பலன் செய்யும். அல்லேலூயா. ஒவ்வொரு முறை பைபிளை படிக்கும் போதும் அது உங்களோட பேசணும். அந்த தேவனுடைய வழிநடத்துதலை நீங்கள் பார்க்கணும். ஸ்தோத்திரம், நீங்கள் பாக்கியவான்கள். 2026க்காக நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ரொம்ப தெளிவாக என்கிட்ட மறுபடியும் பேசினார். நான் உன்னையும் சபையவும் நடத்துவேன். அல்லேலூயா. ஆமாம், நான் கூட உன்னையும் உன் குடும்பத்தையும் நடத்துவேன் சொல்லிக்கோங்க. ஒரு இப்படி உன்னையும் உன் சபையவும் நடத்துவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தை நம்ம தியானிக்க ஸ்தோத்திரம், அது நம்மளை உயர்த்தும். Where heaven draws near, voices of praise casting out fear, hearts awakened by His embrace, as we see our God face to face.